விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், பல்வேறு இடங்கள்ல பார்த்தும் கட்சியின் முகவர்கள் மிகுந்த பாதுகாப்புக்கு இடையே நிபந்தனைகளோடு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். செல்போன், கால்குலேட்டர்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன நிலவரம்? விக்னேஷ், நாம இப்போ தற்போது திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இருக்கோம். மிக முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சி நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தது போல் முகவர்கள் அனைவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் உள்ளே அனுப்புகிறார்கள். ஒரு பென்சில், அதாவது அவர்கள் ஷார்ப்பான, அதாவது கூர்மையான பொருட்களை எதையும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது. அவர்கள் முழுவதுமான சோதனை, ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்ற சோதனை உட்படுத்தப்பட்டு தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதைவிட முக்கியமாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர். இதில் மிக முக்கியமாக 2 திமுக அமைச்சர்களுடைய தொகுதியாக என்று பார்க்கும்பொழுது திருச்சி மேற்கில் நேரு அவர்கள் போட்டிட்டு அவர்களுடைய பதிவான வாக்குகள் அனைத்தும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் என்ன இருக்கிறது. அதே போல் அடுத்ததாக திருவெரும்பூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷுடைய அந்த தொகுதியில் பதிவான வாக்குகளும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் எண்ணப்பட உள்ளது. அடுத்ததாக மிக முக்கியமாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டுள்ளார். அவருடைய பதிவான வாக்குகளும், அந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளும் இந்த ஜமால் முகமது கல்லூரியில் தான் எண்ணப்படுகிறது. முழுவதும் சோதனை என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த தற்பொழுது வெயிலுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் 11 மணி 12 மணிக்கு மேல் அதிகமாக இருந்தால் இங்கே கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வாகனங்களை நிறுத்தி கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கும் அதே போல் மிக முக்கியமாக திருச்சி மாநகரில் இது டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு அருகாமையில் இந்த ஜமால் முகமது கல்லூரி உள்ளதால் மாநகரில் போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அவர்கள் அனைவரும் மொத்தமாக இந்த மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவெரும்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முகவர்கள் அனைவருக்கும் தனியாக அவர்களுக்கான இந்த நுழைவாயில் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இப்ப தற்பொழுது மணப்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளே இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு செல்லக்கூடிய அந்த முகவர்களை அவர்கள் சோதனை செய்து உள்ளே அனுமதிக்கிறார்கள். மற்றொரு வாயிலில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, அதே போல் திருச்சி கிழக்கு, மேற்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்கள் பிரதான வாயில்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அமைக்கப்பட்டு அதற்கான சோதனைகளையும் தொடர்ந்து அவர்கள் காவல்துறை ஈடுபட்டு வராங்க. காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீங்க கூட இப்ப பார்க்கலாம், இந்த சாலை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. காவல்துறையினர் இந்த சாலை, அதாவது மிக முக்கியமாக ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து அண்ணா விளையாட்டு அரங்கம் செல்லக்கூடிய இந்த சாலையில் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு எந்த வாகனங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர் இங்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்கப்படுவாங்க. முழுவதும் முழு பாதுகாப்பு என்பதை விட அதிக அளவில் பாதுகாப்பு என்பது இங்கே போடப்பட்டுள்ளது. திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து இதற்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. அதே போல் திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அதே போல் மாவட்ட ஆட்சியருமான சரவணனும் தற்பொழுது 2 வாக்கு எண்ணிக்கை மையங்கள், அதாவது நீங்கள் ஏற்கனவே போல இன்னொரு வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது புலிவலம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இருக்கு. நீங்க கூட பார்க்கலாம், எந்தெந்த பொருட்கள் இங்கே அனுமதிக்கப்படாமல் இருக்கிறதோ அவை அனைத்தும் உள்ளே கொண்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் வெளியே அதை எரிந்து விட வேண்டும். காவல்துறையினரும் அதை வாங்கி அவர்கள் இங்கே கீழே அந்த எரிந்துள்ள அந்த காட்சிகளையும் ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஜமால் முகமது கல்லூரி இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கக்கூடிய அந்த 8 மணிக்கு முன்னதாக தபால் வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கும். அதற்கு முன்னதாக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முகவர்கள் மற்றும் அனைவரும் அனுமதிக்கப்பட்டார். திருச்சி வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது என்ன நிலை, அங்க என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சார்லஸ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.